மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனுடைய அன்பின் பிரசன்னமும் உன்னதமான பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தீர், கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தீர், கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். தெய்வ பிள்ளைகளே, பக்தன் அழகாய் எழுதுகிறார், கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தீர், கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். இது எவ்வளவு உண்மை! எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீரோடு நாம் கேட்ட எத்தனை காரியத்திற்கு ஆண்டவர் அழகாய் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, பல நாட்களாய் ஜெபிக்கிறேன் பிரதர், ஒரு பதில் கூட வரல, ஆண்டவர் ஒரு அற்புதம் எனக்கு செய்யவே இல்லையே என்று ஏங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் என்னதான் உண்டு? அவராலே முடியாத ஏதாவது ஒன்று உண்டா? நீங்கள் கேட்டு அவராலே தர முடியாது என்று என் ஆண்டவர் சொல்வாரா? வேதம் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் அதுவே உங்களுக்கு ஒரு அற்புதம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று மிக அழகாய் தெரியும். தேவன் அவசரப்பட்டு எதையும் நமக்கு செய்கிறவரும் அல்ல, தாமதமாய் நமக்கு செய்கிறவரும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிற என் ஆண்டவர். இவ்வளவு அழகாய் 6 நாட்கள் ஒவ்வொரு நாளும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று முன்குறித்து இந்த பூமியை தேவன் உருவாக்கினார். ஒரே நாளில் எல்லாவற்றையும் உருவாக்கவில்லை, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்தை அழகாய் உருவாக்கி இன்றைக்கு அதை அனுபவிக்க தேவன் நமக்கு இடம் கொடுத்திருக்கிறாரே. தேவ பிள்ளைகள், அதே போல என்றைக்கு எந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். நீங்கள் கூப்பிட்டால் அவர் பதில் கொடுத்தே தீருவார். ஆகவே விசுவாசமாய் இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். என் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே எனக்கு பதில் தருவார் என்கிற விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு அந்த அற்புதத்தின் நாளாய் உங்களுக்கு இருக்கலாம், இன்றைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாளாய் இருக்கலாம். வேலை இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான வேலையை நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். குழந்தை இல்லையே என்று ஏங்கி அழுது கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை என் கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை தொட்டு அழகான ஒரு சாமுவேலை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஹல்லேலூயா! ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காளை கொடுத்ததை போல ஒரு நல்ல ஒரு மணமகனை அல்லது மணமகளை தேவன் கொடுத்து உங்கள் திருமண வாழ்க்கை நிறைவேற்ற அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. என் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்து விட்டது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிற நாட்கள் வந்து விட்டது. ஸ்தோத்திரத்தோடு காத்திருங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும், இத்தனை வயசு வரைக்கும் எத்தனை ஆயிரம் முறை நாங்கள் உம்மை கூப்பிட்டோம். எத்தனை ஆயிரம் பதில்களை நீர் கொடுத்திருக்கிறீர், அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதே ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராய் இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் என்னோடு இணைந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அநேகர் பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் அழுது ஜெபிக்கிறவர்கள் உண்டு ராஜா. இன்றைக்கு உடைய கண்கள் அவளை நோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பீர் என்று நாங்கள் பாடினோம். அதே போல இன்றைக்கு என் ஆண்டவர் இந்த கண்ணீருக்கு செவி கொடுப்பீராக, உடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இன்றைக்கு வருவதாக. உடைய நாமத்தினாலே அதை நான் எடுத்து கொடுக்கிறேன். உடைய அன்பு பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்வார்களாக. உடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதி படுக்கையிலே படுத்திருந்த நோய் குணமாகாதா என்று ஆண்டவரே, இந்த நோயை குணமாக்கும் என்று கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் சரீரத்திலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக, உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, உடைய விடுதலையின் வல்லமை இறங்குவதாக. எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் சுவாமி. கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஸ்பைனல் கார்டு வியாதிகள் குணமடைவதாக. எல்லா ஆண்டவரே, கிட்னி ஸ்டோன்கள் கரைந்து போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்னும் என்னென்ன வியாதிக்காய் பிள்ளைகள் அழுதுமை கூப்பிடுகிறார்களோ இரக்கம் செய்யும். கூப்பிடுகிற காகங்களுக்கு கூட நீர் பதில் கொடுக்கிறவர். உடைய அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரக்கம் செய்யுங்க அப்பா. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையினால் அழுகிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க ஒரு வழியை தேவன் இன்றைக்கு திறப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியம் செய்ய முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த ஊழியத்தை விட்டு விடலாமா என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்களை தேவன் இந்த காலை வேளையிலே பலப்படுத்துவீராக. அழைத்தவர் உண்மையுள்ளவர். பலத்த காரியத்தை உடைய பிள்ளைகள் மூலம் செய்து சத்துருக்களை ஒடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய அன்பு பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் கூட அற்புதங்களால், அதிசயங்களால் முடிசூட்டி கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.